Hi, hello, welcome back to our channel. It's RAJU here. யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இன்ஸ்டன்ட்டாக கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் ரீச் ஆகும். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தோம்னா, ஒரு மீட்டப் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப நிதி ப்ரோ ஆல்ரெடி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியலன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். நிதி லாக் ட்ராவல் லாகர்ன்ட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் எப்போதும் அப்டேட்டடாக இருப்பார். ஏதாச்சும் ரைடு நீங்கள் பிளான் பண்ணுற மாரி என்ன ட்ரிப்பு போகணுன்னா, குரூப் ரைட்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா அவங்க பிளான் சொல்லுவாங்க. அவங்க போகிற டேட்டை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி குரூப் ரைட்லாம் போகலாம். மதுரை டு மயிலாடுதுறை நேற்று வந்தார். நேற்று அவரை மீட் பண்ண முடியல. இன்றைக்கி மார்னிங் வந்து எல்கேயில் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணால் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை. நீங்கள் வந்து அவரை இன்ஸ்டாகிராமில் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். என்னையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, நானும் வந்து அப்டேட் கொடுத்துருப்பேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ கொடுத்துருங்க. அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, டேரெக்டாக போயிட்டு பிரவீனை இப்போ பிக் பண்ணிட்டு டேரெக்டாக ஷாப்புக்கு தான் போகிறோம். போகிறப்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் அவர்கிட்ட கேட்கலான் இருக்கேன். நேத்தியே பிளான் பண்ணேன், சரி போயிட்டு பேசிட்டு வந்துடலான்ட்டு. ஆனால் வந்து நேற்று அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எதுவும் பண்ண முடியல. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தெரியல, போனால் தான் தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுதுன்னு தெரியல ஷாப்பு. ஆனால் நேத்தியே மீட் பண்ண வரவங்களாம் வாங்க அப்படின்னு ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் பிரவீன் அழைச்சிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அட்லாஸ் இங்கேருந்து பிரவீனை பிக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ தான் வந்து ஷாப்புக்கு வந்திருக்காராம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துகிட்ருக்காங்க. என்ன டேட்டு எதுவுமே நான் சொல்லவே இல்லை. டே பார்த்திங்கன்னா 27th ஜூலை, டியூஸ்டே. டைம் பார்த்திங்கன்னா 11:51 ஆகுது. ஆக்சுவலாக நேத்தியே மீட் பண்ணுறதா பிளானு. அவர் வந்து சின்ன ஒரு பர்சனல் ஒர்க்னால போயிட்டார். ஓகே, டிராஃபிக். அவர் வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் இந்தியா ரைட் பண்ண போவார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரையும். ஓகே, இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்லே இதுதான் ஃபஸ்ட்டு லாகு, ஒரு மீட்டப் போகிறது. அதுவும் இல்லாமல் எனக்கும் ஒரு ஃபஸ்ட்டு மீட்டப். ஒரு பெரிய ட்ராவலர் வேறு. அவரை வந்து இப்போது மீட் பண்ணுறது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் லாக்னால எனக்கும் ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு மீட் பண்ண போகிறோம் ஒருத்தர் ட்ராவல் ஆகிற. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல்லேயும் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ட்ராவல் ஆகிற வந்து மீட்டப் பண்ண போகிறது. நான் போயிட்டு அங்கே மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அப்படி எடுக்க முடியலன்னா சாரி ஃபார் தட். மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணுறேன், பார்ப்பீங்க வீடியோ. அதுவும் இல்லாமல் ஷாப்பு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியலை. நீங்கள் யாராச்சும் ட்ராவலில் ரொம்ப லவ்வாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அவங்களே ஒரு ரைடு வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க எப்போ போகிறேன்ட்டு. அப்போ நீங்கள் வந்து உங்கள் டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். குரூப் ரைட் தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து நீதி ப்ரோ வந்து மீட் பண்ணலாம். நான் வந்து ஸ்டோரியில் போட்டிருப்பேன். இன்ஸ்டாகிராமை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, எல்லோரும் வந்துட்டாங்க. யார் யார் வந்திருக்கான்னு நான் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போய்டும். இந்த பக்கத்தில் தான் இருக்குது ஷாப்பு. ஓகே, வந்தாச்சு ஷாப்புக்கு. இதோ ரைட் ஹேண்ட் சைடில் எல்கே பைக்கர் ஹவுஸ், அங்கே தான் வந்திருக்காரு. ஓகே, நான் மீட் பண்ணுறப்போ அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இது மூணாவது பக்கம் கேம்பிங். மூணாவது கேரளாவில் இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த இதுவும் நான் ஓப்பன் பண்ணல. ஏதோ கேரளா ஓப்பன் பண்ணாங்க. சும்மா போனால் போய்
இப்போ கேரளாவில் வந்து இப்போ கொரோனா சிவியர் ஆயிடுச்சு. அதனால் இப்போ போனால் அலோவே பண்ணுறேன். வேறு எங்கே தமிழ்நாட்டில் எங்கன்னா அவ்வளோ கொடைக்கானல் கேம்பிங் வந்து கொடைக்கானலில் ஒரு கேம்பிங் ஒரு ஆமாம் அது நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. அண்ணன் போகிற இடம் சூப்பராக இருக்கும். அது டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, அதுவும் ப்ரைவேட்டாக இருக்கும், நம்ம மட்டும் தான் இருக்கும். அது ப்ரைவேட் பிளேஸ். கேம்பிங் பண்ணுறாங்க, அந்த பூம்பாரில் மண்ணூர் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதனால் நிறைய பேர் வந்து போவாங்க. இன்னும் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம மட்டும் தனியாக இருக்கும். அது நம்ம மட்டும் தெரிஞ்சு போனால் தனியாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். மற்றபடி இந்த நைட் ரைடு இல்லை ஆக்சுவலி 5 மணிக்கு மேலே நம்மளால் வாக் பண்ண முடியாது அந்த ஃபாரஸ்ட்டில். ஏன்னா காட்டு ஆஃப் ரோடிங் ஆஃப் ரோடிங் நம்ம போகிறதில்ல. அப்போ லாஸ்ட்டாக பண்ணதுண்ணே நீங்கள் பீவூரில் பண்ணது லாஸ்ட்டாக? அதான் அந்த ரோடு தான் போகும்போது நம்ம போகலாம். அது போகும்போது எப்படி ஜீப் வச்சு அழைச்சிட்டு போயிடுங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ பைக்கில் போக நம்ம ஆஃப் ரோடிங் R15 இந்த மாதிரி வண்டி இருந்தால் போகும்போது சிக்கலாம் அடிப்பட்டு. அதனால் ஒரு சப்போஸ் இந்த மாதிரி போனால் நம்ம பைக் அங்கே மேலே பார்க் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம ஜீப்பில் போயிடலாம். பேக்கேஜ்லேயே வந்துடும். இல்லை ஜீப் வந்து ஆக்சுவலி அது பேக்கேஜ் வராது. நீங்கள் 5 பேர் வரீங்கன்னா இப்போ ரேட்டு 100 மாதிரி. ரைட்டு. ஒரு ஜீப் பேர் தனியாக நம்ம அவங்க கொடைக்கானலேருந்து வருவாங்க. பேக்கேஜ் வந்து கூப்பிட்டா அது அவருக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அது அவங்களும் கிடையாது, ப்ராப்பர்ட்டி வரத்தவங்களோடது. இது ஜீப்காரங்க வந்து சப்போஸ் நம்மள மாதிரி ஆட்கள் போவாங்கல்ல, சப்போஸ் கார் வரலாம், கார் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்மளே ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம்னா அவங்க வந்துட்டு நம்மளை பிக்கப் பண்ணிட்டு டிஸ்பிளேல காட்டலாம். திரும்ப நம்ம அதே இது நம்ம போனோம் அப்படின்னா திரும்ப நம்ம பிக்கப் பண்ணி திரும்ப உங்களை இறக்கி இங்கே திரும்ப அங்கே இறக்கி கொடுத்துருவோம். அந்த டென்ட் பேக்கேஜ் வந்து டென்ட்டும் சாப்பாடு மட்டும் இன்க்ளூட் ஆகும். அதே டென்ட்டு, சாப்பாடு, ஸ்நாக்ஸு, கேம்ப் ஃபயரு, அப்புறம் நம்ம ட்ரெக்கிங் கூட்டி போகிறது எல்லாமே சேர்த்து தான் அந்த 2.5 பெர் டேக்கான பெர் டே மீன்ஸ் நீ இப்போ 12 o'clock நீ உள்ளே போகிற அப்படின்னா உனக்கு மதியம் லஞ்சு, டின்னரு, அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், இந்த 3 சேர்த்து தான். அதாவது தான் மெயினாக அந்த கான்செப்ட் என்னென்னா வந்து டூரிஸ்ட் கிடையாது, ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும். அதனால தான் அவங்க எல்லாமே அந்த யூஸ் பண்ணுற சால்ட் இருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு 2.5 அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா பட்ஜெட்டுக்கு ஒருத்தாக்குதா அப்படின்ற மாதிரி. எப்போ நெக்ஸ்ட் பேட்ச்சு இல்லை இப்போ வர வேலை டிசைன் மாதிரி போகிறாங்க. என்னென்ன பிளான் புரியல இல்லைங்க பிளான் தான். இப்போ கொடைக்கானல் போயிருந்தில்ல, இப்போ எப்படி கூட்டி போகிறோன்னா நம்மகிட்ட ரெகுலராக கேட்டே இருப்பாங்கல்ல, டிஎம் பண்ணி எங்களை கூட்டு போகணும். அவங்கள மட்டும்தான் வந்து அதே மாதிரி ரொம்ப பேரை கூட்டி போகலாம். 10 பேர் தான் கூட்டு போகிறாங்க. ஏன்னா 10 பேர் மேலே போனால் அதுவே அதிகம், ப்ளசண்ட்டாக இருக்காது. அப்படிங்கும்போது கேப்சர் பண்ணலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும், வந்தவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். 10 பேர் போகணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கசகசன்னு இருந்தால் அவங்களால ஃப்ரீடாக இருக்க முடியாது. நானும் சேனல் இப்போ ஆரம்பிச்சேன். அப்படியா? ராஜு வாழ்க்கை. Rack it up, I got a bit of the bank to make me a safe house. Shake it up, she got her hands on her knees and she bringing the cake out. Smoke it up, I got some gas, some packs, I'm up in the greenhouse. Ball it up, I'm with the gang, we taking shots off the rebound. Fucking my posters, say now, I've been humble too long, yeah. Tell them all to stay calm, yeah. Tell them all to move on, yeah. Fucking my posters, say now, they be lost in the sauce, yeah. Took a loss, that's your loss, yeah. Had to get my point across, yeah. All the ones that's talking that and we don't pay that no mind. Didn't need to watch and know that I'll be here in no time. Put a candle on it, had to tell them they could blow mine. Lights, camera, action, ayy, shows. Ayy, I'm smoking that dope from Edmond. We the new meth in Redmond. Rack it up, I got a bit of the bank to make me a safe house. Shake it up, she got her hands on her knees and she bringing the cake out. Smoke it up, I got some gas, some packs, I'm up in the greenhouse. Ball it up, I'm with the gang, we taking shots off the rebound. Fucking my posters, say now, I've been humble too long, yeah. Tell them all to stay calm, yeah. Tell them all to move on, yeah. Fucking my posters, say now, they be lost in the sauce. Took a loss, that's your loss. Had to get my point across. தேங்க்யூ. மட்டும் சொல்லிடுங்க. என்ன சொல்ல? சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்கிற வாயில் வரவே ஓகே ப்ரோ. சரி தம்பி சேனலில் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா போடுவாப்பில் அடுத்த வீடியோவை. சூப்பர், வாழ்த்துக்கள் தான். தேங்க்யூ. இதான் நீதி ப்ரோவோட பைக்கு BMW GS 310 GS இதுதான். அது இதெல்லாம் வந்து அவர் ட்ராவலிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, நான் அந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். எல்கேலேருந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. நீதி ப்ரோ வந்து மீட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஓகே,
சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஹாப்பியாக போணுச்சு இந்த டே. ஓகே, மீட் பண்ணது வந்து கொஞ்சம் சூப்பராகவே போணுச்சு. அவர்கிட்ட இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டோம். எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சொன்னார். அதுவும் இல்லாமல் வந்து எங்கெங்கே கேம்பிங் பண்ணலாம் பண்ண வேணான்ட்டு வீடியோவில் சொன்னார். நான் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ வந்து நான் பில்லியனாக லாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். பிரவீன் வந்து பைக் வந்து ஓட்டிகிட்ருக்கான். ஓகே, அவரோட பைக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன் என்ன வச்சுருக்காருன்ட்டு. BMW 310 GS தான் வச்சுருக்காரு. ஓகே, ஃப்ரெண்ட்லியாக பேசினார். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். மதுரைக்கு வந்தால் வர சொன்ன, மதுரைக்கு போனால் மீட் பண்ணலாங்க தாராளமாக. அவரை ஃப்யூச்சர் ரயிலில் நம்ம மதுரைக்கு போகிறோம், அவரை மீட் பண்ணுறோம். அவர் கூடயும் ஒரு கொலாப் பண்ணலான் இருக்கேன். மேக்ஸிமம் பண்ண முடியுதான்னு பண்ணுவேன் ஆனால் ஆக்சுவலாக. ஓகே, நான் இந்த வீடியோவை இதோடு என் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ரீசன் உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ இவர் வந்ததையும் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் தான் யார் யார் இந்த சரௌண்டிங்கில் வரான்ட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இல்லையா தான் யாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. மேக்ஸிமம் 2 or 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, தட்ஸ் ஆல் த வீடியோ. டாட்டா, பாய், டேக் கேர். Fucking my posts, say now. I've been humble too long, yeah. Tell them all to stay calm, yeah. Tell them all to move on, yeah. Fucking my posts, say now. They be lost in the sauce, yeah. Took a loss, that's your loss, yeah. Had to get my point across, yeah. All the ones that's talking.